ஹெவி பிரஷர் ஆன் ஈரான். ஈரானோட ஸ்டேட் டிவிஸ் எல்லாமே ஹேக் ஆயிருக்கு. இந்த ரெய்ஸா அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அ ஈரானுக்கு அதிபரா மாத்திருவாங்க போல தான் தெரியுது. ஏன்னா, அந்த சேனல்ஸ் எல்லாத்தையுமே பல ஈரானோட டிவி சேனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பேசக்கூடிய விஷயங்கள், அந்த செய்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிபரப்பப்படுது. ஃபுல்லாவே ஹேக் பண்ணிக்கிறாங்க. பல பிராட்காஸ்ட் சிக்னல்ஸ் எல்லாமே அவங்க ஹேக்கர்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. புரொட்டஸ்டர்ஸோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு குடுங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட படைகள் தொடர்ந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் ஆபிரகாம் லிங்கன் படைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அடுத்தது வந்து மிடில் ஈஸ்ட்ல இந்த ஜார்டன்ல F-15 ரக விமானங்கள் 10, 15 கிட்ட வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபுல் ஸ்கேல் அட்டாக் வந்து ஈரான் மேல பண்றதுக்காக பல பகுதியிலும் வச்சிருக்காங்க. என்னதான் பல அரபுலக நாடுகள் எதிர்ப்பா இருந்தாலும் ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு, ஜோர்டன் போன்ற நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடம் குடுத்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க தான் போல தெரியுது. சென்ட்ரல் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகள யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போல பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. 12 F-15 கிட்ட வந்து ஜோர்டன்ல இருக்கு அப்படின்னு போல சொல்றாங்க. புதுசா கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் விமானங்கள்லாம் டியோ கார்சியா பகுதியில வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சப்ளைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கு தடை இல்லாம வரதுக்கான ஃபுல் பேட்டில் பிளான வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை ஈரான ஒரு ஹெவி அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்பு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அமெரிக்காவோட பூட்ஸ ஈரான்ல வைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து பல அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணித்தனமா நம்புறாங்க. இப்படி இருக்க சமயத்துல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 19லிருந்து 23 எக்கனாமிக் மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரோட அழைப்பு குடுக்கக்கூடாது, குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் அட்டெண்ட் பண்ணல. இந்த டாவோஸ் மீட்டிங் அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் ஆனா அழைப்பு விடுத்திருந்தாங்க. டாவோஸ் ஸ்விட்சர்லாந்து வந்து ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அக்ரஸ் அவர்கள அனுப்பி வைங்க பேசிக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா மேற்கு நாடுகள் அமெரிக்காலாம் வந்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அத மீறியும் அத கண்டுக்காம கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகளா இருந்தது. பட் ஆனா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அட்டெண்ட் பண்ணல. இதுக்கு பின்னாடி என்னென்ன செய்திகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அந்தந்த நாடுகள் சொன்னா தான் உண்மை. இதுக்கப்புறம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளா தெரிய வரும். அது வரைக்கும் இது போல விஷயங்கள்லாம் கூப்பிட்டாங்கம்பாங்க, கூப்பிடலம்பாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ டாவோஸ் மீட்டிங்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்தது யுஏஇயோட அதிபர் முகமது பின் ஜாயித் அவர்கள் இருக்கார் இல்லையா? நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு வராரு. இந்த பதிவு நீங்க கேட்கும்போது கண்டிப்பா வந்திருக்கலாம். 4:30 மணிக்கு வந்திருப்பாரு. புது டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சில விஷயங்கள்லாம் பேசலாம். ஜனவரி 19 இன்னைக்கு 4:30 மணிக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட மீட்டிங் நடக்கலாம். 6 மணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிருவாரு. ஒரு நாள் பயணமா வந்திருக்காரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ட்ரேடு வர்த்தகத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். எனர்ஜி அப்புறம் டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன். ஏன்னா, இப்ப சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இவங்கலாம் டிஃபென்ஸ்க்கு இணையறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா யுஏஇ, இந்தியா இது போல நாடுகள்லாம் டிஃபென்ஸ்க்கு இணைவாங்க இல்லையா? ஸோ இது போல ஒரு ஃபார்முலா அங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குமா? ஏன்னா அமெரிக்காவும் நம்மளோட ஒரு டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் மீட்டிங்க்காக வந்து புது டெல்லியில அது ஒரு தனியா ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. குளோஸ்டு டோர் மீட்டிங், ரவுண்ட் டேபிள் மீட்டிங். ஸோ இந்த எனர்ஜி டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ ஒரு அணி உருவாகுதுன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாவும் அது எதிராவும் அணிகள் உருவாகலாம். அதுக்கப்புறம் இல்லாம இன்வெஸ்ட்மென்ட். யுஏஇல வந்து இன்வெஸ்ட்மென்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா, நம்ம அங்க போர்ட் வச்சிருக்கோம். ஈரான்லயும் போர்ட் இருக்கு, இங்கேயும் போர்ட் இருக்கு. பிரிக்ஸ் நாடுகள். அ இந்தியா, ஈரோப், மிடில் ஈஸ்ட் காரிடோர் இருக்குது இல்லையா? அமெரிக்க தரப்புலருந்து இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் காரிடோர். அந்த காரிடோர்னா யுஏஇ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது போல விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கலாம். மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புது டெல்லிக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அங்க ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா போயிட்டு இருக்கு. இது வந்து குளோஸ்டு டோர் மீட்டிங். யுஎஸ் இந்தியா ட்ரேட் மீட்டிங் அப்படிங்கிறது குளோஸ்டு டோர் மீட்டிங்கா இருக்கு. டோர கதவு சாத்தி வச்சுட்டு, ரவுண்ட் டேபிள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து பேசுவாங்க. அமெரிக்காவோட ஒரு செனட் ஸ்டீவ் அவர்கள் வந்து ஸ்டீவ் டெய்ன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புது டெல்லிக்கு வந்திருக்கிறாரு. மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படும். அதாவது போர்டு மெம்பர், சீனியர் அட்வைசர்ஸ்லாம் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது, இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்குமான ஒரு ஒப்பந்தம், அ உணர்வு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 2வது இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்படுறது அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது வந்து சும்மா டிப்ளோமசிக்காகலாம் கிடையாது. இது செயலாக்கம் இருக்கக்கூடிய வகையில இது வடிவமைப்பு பெறும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவுகள் எட்டப்படும்ன்றாங்க. இது எந்த மாரியான முடிவுகள் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நம்மளோட அரசாங்க தரப்புன்னு சொன்னாங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டான முடிவுகள் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஈரானுக்கு மட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டோ நாடுகளுக்கும் உண்டு.
ட்ரம்ப் அவர்கள் திரும்பி போஸ்ட் போட்டுக்கிறார். நேட்டோ நாடுகள் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்குது நேட்டோ. டென்மார்க் கிட்ட 20 வருஷமா சொல்லிட்டு இருக்குது. ரஷ்யாவோட பிரச்சனை கிரீன்லாண்ட்ல இருக்குது. அத ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது போல. இப்பதான் அதுக்கான டைம். அது நடந்தே தீரும். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டுருக்காரு. பட் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பப்ளிக்கா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. நேட்டோ வந்து இது போல ஒரு த்ரெட் டென்மார்க் வச்சாங்க அஃபிஷியலா அப்படிங்கிறது போல. எந்த ஒரு இதுவும் கிடையாது. டென்மார்க் அவங்களோட வேலைகள செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இதுல என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லாத்தையும் 5% டிஃபென்ஸ் பட்ஜெட் குடுங்க அப்படின்னு கூட கேட்கிறாரு. ஸோ நேட்டோ நாடுகள் அதையும் செய்ய மாட்றாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, உங்களால முடியாது அத எங்களுக்கே குடுத்துருங்க அப்படின்னு கூட இப்படி ஒரு அழுத்தங்கள் வச்சா, ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்ப நேட்டோ நாடுகள் செயல்படுவாங்களா? அப்படின்னு கூட கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டானிஷோட அதாவது டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் மெய்ட் ஃபிரெட்ரிக்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட கெஸ் இப்படி அவங்க நெறைய விஷயம் சொல்றாங்க. இப்படிலாம் மிரட்டக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மெயினான ஒரு பாயிண்ட் என்னன்னா, புட்டின் அவர்கள் தான். அவங்களோட கெஸ் படி புட்டின் அவர்கள் தான் ரொம்ப ஹேப்பியஸ்ட். அதாவது அ நார்மலா இருக்கிறத விட ரொம்ப ஹேப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. நெனச்சு நெனச்சு சிரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற உடனே, நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்புகள் வரும் அந்த அளவுக்கு. ஏன்னா, அ அன்யூசுவலா ஹேப்பியா இருப்பாரு. இயல்புக்கு மாறா ஹேப்பியா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ இருக்கக்கூடிய நாட்கள்ல. ஏன்னா, இது போல ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்குள்ளேயே வர்றதுனால. 2வது நம்மளுக்கு ஏகப்பட்ட எதிரிஸ் நம்மள சுத்தியே இருக்கிறதுனால, ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்பு. அதாவது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, டென்மார்க்கோட மெய்ட் ஃபெடரேஷன் அவர்கள். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 24 போன வருஷம் போன வருஷம் பிப்ரவரி 24 சொல்லக்கூடிய செய்திகள். நம்ம செய்தி நான் அட்டாச் பண்றேன். கண்டிப்பா எடுத்து அட்டாச் பண்றேன். ஆ பீஸ் உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமைதி இருக்கு இல்லையா? அந்த அமைதிங்கிறது போர விட மோசமானது. அதனால போர் நடந்துட்டு இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிறது போல டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க. போர் நடக்கிறது பெட்டர்ன்னு தானே சொன்னீங்க. ம். அப்ப அமெரிக்கா கூடயும் போர் பண்ணுங்க. பெட்டரா தானே இருக்கும். அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. இது போல எடுத்து மேப் மேப் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நெனச்சு நெனச்சு சிரிக்கத்தானே செய்வாங்க. நீங்க தானே போர் வேணும்னீங்க. போய் பண்ணுங்க அமெரிக்கா கூட. என்ன கெட்டு போச்சு? அப்படின்னு பலர் வந்து பார்த்தீங்கன்னா, அ கேலியும் கிண்டலும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. இதுல என்னன்னா, களம் ரஷ்யா, உக்ரைன் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. களம் செட் ஆயிருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். செய்திகள் நான் இப்ப சொல்றேன். நீங்க இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். ஜனவரி 19 அடிப்படையில வரக்கூடிய செய்திகள். கடந்த 24 மணி நேரத்துல 144 பேட்டில்ஸ் நடந்திருக்கு. 20, 30ன்ட்டு இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 144. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுல பக்ரோஸ்பேயில மட்டும் 50 பேட்டில்ஸ் நடந்திருக்கு. 316 கைடட் ஏரியல் குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புலருந்து ஏவி இருக்கிறாங்க. அ ரொம்ப குளிரான இருக்கக்கூடிய ஒரு சமயம், பனி பெஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஏவக்கூடிய குண்டுகள் கரெக்ட்டான இலக்குல தான் விழுகுது அப்படிங்கிறது சிக்கல். ஸோ இப்ப கிளைமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஏதுவான நிலைமைக்கு திரும்பி இருக்கு. ஸோ அதனால ரஷ்யா திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. 24 மணி நேரத்துல 316 கைடட் குண்டுகள். 112 முறை ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்யா, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது போக ட்ரோன் அட்டாக் தனி. டார்கெட் ட்ரோன்கள் 200 அனுப்பிச்சாங்க, 300 அனுப்பிச்சாங்க, 500 அதெல்லாம் தனி கணக்கு. அதுக்கும் இந்த களத்துல குடுக்கக்கூடிய கணக்குக்கும் சம்மந்தம் வராது. இது உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் குடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், உக்ரைனோட மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகள். அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. 316 குண்டுகள், ஏரியல் குண்டுகள் ரஷ்யா வீசியிருக்கிறாங்க களத்துல. வீரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய களம் இது. 112 தடவ ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. 8186 காமிக்காசி ட்ரோன்கள் 8186 காமிக்காசி ட்ரோன்கள் கடந்த 24 மணி நேரத்துல. அதாவது 10,000 தொட்டுருவாங்க போல தெரியுது ஒரு நாளைக்கு. ஸோ ஹெவியான ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா ஃபுல் ஃபோர்ஸா இறங்க போறாங்க உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை என்னதான் கிளைமேட் கோல்டா இருந்தாலும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகுற மாரி இருந்தாலும், ஹாட்டா இருக்கு. ஹாட்டஸ்ட்டா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாரியான முன்னேற்றங்கள் ரஷ்யா தொடர்ந்து பிடிச்சுட்டு தான் இருக்காங்க சில பகுதிகள்லாம். பட் இந்த கொஸ்டான்டினிவ்கா இது போல பேட்டில்லாம் வந்து பண்ண முடிய போகுது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ இது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடக்கக்கூடிய விஷயங்கள். அட் த சேம் டைம் நம்மளோட ஹால் நிறுவனம் ரஷ்யாவோட யுனைட்டட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் அந்த நம்ம எப்படி ஹால் சொல்றோம். ஸோ அங்க யுஏசி சொல்லுவாங்க. ஸோ விமானம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே வந்து வெளிநாட்டோட உபகரணங்கள் இல்லாம முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது முழுக்க ரஷ்யாலேயே இருக்கக்கூடிய உபகரணங்கள வச்சு, உதிரி பாகங்கள வச்சு செய்யக்கூடிய ஒரு விமானம் இல்யூஷன்.
IL 114 300 வேரியன்ட் பேசஞ்சர் ஃபிளைட்டு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நாட்ல தயாரிக்க போறோம். ஹால் நிறுவனம் தயாரிக்க போது. ஸோ அதுக்கான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இந்தியாவோட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இது ரஷ்யாவோட நம்மளோட இருக்கக்கூடிய தொடர்பு, வர்த்தக தொடர்பு எந்த ஒரு வகையிலும் தொய்வு இல்ல. அட் த சேம் டைம் அமெரிக்கா கூடயும் நம்ம உறவுகள் மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டோட ஒரு வர்த்தக மையமா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எதிர்காலத்தோட எப்படி வேர்ல்ட் ஆர்டர் இருந்தாலும், நம்ம வர்த்தக மையமா இருப்போம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ நம்மளோட பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. மாற்று கருத்து இல்ல. இது மிரட்டலின் அடிப்படையில இல்லாம, ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இல்லையா? சார்ன்னு கூப்பிட்டாரு மோடி அவர்கள். அதுபோல இல்லாம, கொஞ்சம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டோட நம்மளோட இந்த அரசாங்கம் மெயின்டெயின் பண்ணி, நல்லா இறுக்கி பிடிச்சுட்டாங்க அப்படின்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா, மிக பெருமளவுல சிக்கல் தான் பல நாடுகளுக்கு இருக்கிற மாரி. எப்படி ஈரான்ல ஈரானோட வீழ்ச்சியா, இல்ல அவங்க ஸ்டேபிளா போறாங்களா, ரெசிஸ்ட் பண்ண போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான், எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்க போகுது. எதிர்காலம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கனவு திட்டத்துக்கு கீழ வரப்போகுதா? இல்ல பிரிக்ஸோட கனவு திட்டத்துக்கு கீழ வரப்போகுதா? என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம சேனல ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த போய் உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.